வணக்கம். இன்றைய தினம் 9 ஜூலை 2025. டைம் வந்து 3 மணி 40 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி 50 மினிட்ஸ் ஐபி பிரேக் அவுட் வித் ட்ரேட் ஃபில்டர் அண்ட் ட்ரேட் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டிலும் இதனுடைய ஸ்ட்ராட்டஜி ஐடி 79329005. இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நமக்கு அன்னெசரி என்ட்ரிஸ் வந்து முக்கால்வாசி வந்து 95% நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செல் சைடு ஒரு அன்னெசரி என்ட்ரி வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேஞ்ச் ஃபில்டர், அதாவது டெய்லி ஏடிஆரோட இன்றைக்கி கரண்ட் டே ஏடிஆர், ஆவரேஜ் ஏடிஆரோட கரண்ட் டே ஏடிஆர் வந்து 50% வந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா அன்றைக்கி ட்ரேட் எடுக்காது. அடுத்த ஒரு ஃபில்டர் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த கேண்டில் வந்து இந்த 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ பிரேக் அவுட் ஆகுதோ அந்த கேண்டலுடைய விக் சைஸ் வந்து பாடி சைஸோட 20% மேலே போகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், கேண்டலுடைய பாடியோட விக் சைஸ் வந்து 20% மேலே இருக்கிறதுனால நமக்கு இது வந்து ஃபெயிலியர்ன்றது அர்த்தம். அதனால் இந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணியிருக்கு. பட் ஆனால் பை சைடு வந்து ப்ராப்பரான என்ட்ரி கொடுத்தது, இருந்தாலும் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. இருந்தாலும் ஒரே ட்ரேடு மட்டும்தான் ஒரு நாளைக்கு எடுக்கும். அதன் அடிப்படையில் இன்றைக்கி 949 rupees 949 ரூபா நமக்கு வந்து எம்டிஎம் வந்து மைனஸ் ஆகிருக்கு. 25,500 கால் ஆப்ஷன் வந்து 98க்கு எடுத்து 86 கட் ஆகிருக்கு. இது ஒரே என்ட்ரி மட்டும்தான். நம்ம பார்க்குறோம், டெர்மினலுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். 10:15க்கு கரெக்டாக 98.65 எடுத்திருக்கு. 1 மணி 4 நிமிஷத்துக்கு கட் ஆகிருக்கு 86 ரூபாய்க்கு. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம் 948.75 நமக்கு எம்டிஎம் வந்து மைனஸ் ஆகிருக்கு. நாளை வந்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.